கடல் பரவு தரங்க மீதழ திங்களால கடல் பரவு தரங்க மீதழ திங்களாலே கருதி மிக மடந்தை மாசொல் வதந்தியாலே கருதி மிக மடந்தை மாசொல் வதந்தியாலே வடவனலை முனிந்து வீசிய தென்றலாலே வடவனலை முனிந்து வீசிய தென்றலாலே வயலருணையில் வஞ்சி போத நலங்கலாமோ வயலருணையில் வஞ்சி போத நலங்கலாமோ இடமுமையை மணந்த நாத இறைஞ்சுளீரா இடமுமையை மணந்த நாத இறைஞ்சுளீரா எழுகிரிகள் பிளந்து வீழ எரிந்த வேளா எழுகிரிகள் பிளந்து வீழ எரிந்த வேளா அடல சுரர் கலங்கி ஓட முனிந்த கோவே அடல சுரர் கலங்கி ஓட முனிந்த கோவே பரிபிரம புரந்தராதிக தம்பிரானே அரிபிரம புரந்தராதிக தம்பிரானே வயலருணையில் வஞ்சி போத நலங்கலாமோ இடமுமையை மணந்த நாத இறைஞ்சுளீரா அரிபிரம புரந்தராதிக தம்பிரானே அரிபிரம புரந்தராதிக தம்பிரானே. கடல் பரவு தரங்க மீதெழு திங்களாலே கடலில் பறந்து வரும் அலைகளின் மீதே தோன்றி எழும் நிலவாலும் கருதி மிக மடந்தைமார் சொல் வதந்தியாலே நினைத்து நினைத்து பெண்கள் தமக்குள் பேசிக்கொள்ளும் ஊர் பேச்சாலும் வடவனலை முனிந்து வீசிய தென்றலாலே வடவாகினியை கோபித்து வீசுகின்ற தென்றல் காற்றாலும் வயலருணையில் வஞ்சி போதும் நலங்கலாமோ வயல் சூழ்ந்த திரு அண்ணாமலையில் இந்த பெண்ணினுடைய அறிவு கலங்கலாமா வருந்தலாமா இடம் உமையை மணந்த நாதர் இறைஞ்சும் வீரா இடது பாகத்தில் உமையை சேர்த்து கொண்ட சிவபெருமான் வணங்குகின்ற வீரனே ஏழு கிரிகள் பிளந்து வீழ எரிந்த வேளா ஏழு மலைகளும் பிளந்து வீழும்படி எரிந்த வேலாயுதனே அடல் அசுரர் கலங்கி ஓட முனிந்த கோவி வலிமை வாய்ந்த அசுரர்களை கலங்கி ஓட கோபித்த தலைவனே அரிபிரம புரந்தராதியர் தம்பிரானே திருமால் பிரம்மா தேவேந்திரராதியர் இவர் நம் தம்பிரானே போதம் நலங்கலாமோ. திருப்புகழ் பாடலை கேட்டோம். வள்ளல் பெருமான் அவருடைய சிவனே சிவன்பா பாடல்களை பார்ப்போம். பாடல் எண் 58. கற்றறியேன் நின் அடிச்சீர் கற்றறியேன் நின் அடிச்சீர் கற்றார் கழகத்தில் உற்றறியேன் நின் அடிச்சீர் கற்றார் கழகத்தில் உற்றறியேன் உண்மை உணர்ந்தறியேன் சிற்றறிவேன் வன் செய்வேல் விழியார் மையறினேன் மாதேவா என் செய்வேன் நின்னருளின்றேல் நின்னருளின்றேல் மாதேவா என் செய்வேன் நின்னருளின்றேல் நின்னருளின்றேல் மாதேவா என் செய்வேன். எல்லாம் அறிய வல்லதும் எல்லாம் செய்ய வல்லதும் இறைவன் திருவருள். அதனை தவிர மக்களுக்கு உறுதி நல்குவது வேறு யாது? இதனை நன்கு எண்ணிய வள்ளல் பெருமான் திருவருட்பேறு இல்லையாயின் ஒன்றும் செய்யலாகாது, அறிவும் செயலும் வாய்ந்துள்ள மக்கள் உயிர்க்கு ஒன்றும் செய்யலாகாமை எவ்வாறு அமையும் என ஆராய்கின்றார். பேரருள் முதல்வனான இறைவனது சீர்களை கற்றிருத்தல் வேண்டும். கற்றவர் கடகத்திலே கலந்திருந்து கற்றறிவை தூய்மை செய்து கொள்ளல் வேண்டும். அங்கனம் பெற்ற அறிவில் உள்ளதன் உண்மை உணரும் சிரம் பெறலாம். இவை ஒன்றும் தம்பால் எல்லாமே காண்கின்றார். இயல்பாய் அமைந்த தமது உயிரறிவும் சிறுமை உடையது அதனை உணர்கிறார். இவற்றை இப்பாட்டின் கண் தொகுத்துரைக்கின்றார். அருள் புரியுமாறு சிவபெருமானை வேண்டுகிறார். மாதேவனே, கொலை செய்யும் வேல் போன்று விழியினை உடைய மகளிர் விளைவிக்கும் காவ மயக்கத்தை உடைய யான்
நின் நலன்களை உணர்த்தும் நூல்களை கற்றறிவென அறிந்தினேன். நின் திருவடியை சிறப்பித்துரைக்கும் நூல்களை கற்ற சிவஞானிகள் கூட்டத்துள் சென்றறியேன். கற்றலும் கேட்டலும் கொண்டு உண்மை உணர்வு பெற்றேனுமில்லை. எனது இயற்கை அறிவும் சிற்றறிவு. அதனால் நின் திருவருள் இல்லையாயின் யார் என் செய்வேன் என்கின்றார். இதனால் திருவருளின் இன்றியமையாமையை கூறியிருக்கிறார் வள்ளல் பெருமான். பாடல் எண் 59. மெய்தான் உடையோர் விரும்புகின்ற நின் அருள் என் செய்தால் வருமோ தெரியேனே. பொய்தாவு நெஞ்சினேன் மன்றுள் நிறுத்தா நினை கேட்க அஞ்சினேன் அன்பின்மையால். இறைவன் திருவுருளை உயிர்க்குள்ள இயற்கை அறிவால் பெற முடியாது போலும் என்று கருதிய வள்ளல் பெருமான் உண்மை ஞானத்தால் உறவோராகிய பெருமக்கள் பெறலாவதென அறிந்து அதனை மிகவும் விரும்புகின்றார்கள். அவரை பார்க்கிற பொழுது அத்திருவுருளை பெற்றே தீர்தல் வேண்டும் என்று வேட்கை பெருகுகிறது. யாது செய்தால் திருவுருள் கைகூடும் என சிந்திக்கின்றார்கள். வழியொன்றும் புலனாகாமை காண்கின்றார். அத்திருவருளுடைய சிவனையே கேட்க நினைக்கின்றார். கேட்டற்கு இன்றியமையாத அன்பு நமது உள்ளத்தை இல்லையே என்று கருதி அஞ்சுகின்றார். இதனை இந்த பாட்டிலே தொகுத்து பாடித்திருக்கிறார். அம்பலத்தில் ஆடும் கூத்து பெருமானே, மெய் உணர்வுடைய பெருமக்கள் விரும்புகின்ற நின் திருவருள் எச்செயல் செய்தால் வரும் என்று அறிகிறேன். பொய் பரவிய நெஞ்சமுடைய ஆதலால் நின்னிடத்து எனக்கு அன்பு இல்லாமையால் என்னை கேட்கும் அஞ்சுகின்றேன் என்று பாடியிருக்கிறார். இதனால் பொய் கெட்டு மெய் உணர்வற்று திருவருள் பேறு எய்த வேண்டும் என்பது தெரிவிக்கிறார். பாடல் எண் 60. மாதேவா ஓவா மருந்தே வா மாமணி இப்போதே வா என்றே புலம்புற்றேன். மாதேவா ஓவா மருந்தேவா மாமணி இப்போதே வா என்றே புலம்புற்றேன். நீதாவாயானால் உன் சித்தமறியேன் உடம்பொழிந்து போனால் என் செய்வேன் புகழ். தமது நினைவும் சொல்லும் செயலும் பொய்மை கலந்திருப்பது கண்ட மணிவாசக பெருமான் தமது நெஞ்சு முதலியன பொய்யாயினும் இறைவனை நோக்கி அழுதால் உன்னை பெறலாமே என உரைப்பது வள்ளலார் நினைவிலே எழுகிறது. எனவே இவரும் மாதேவா ஓவா மருந்தே மாமணியே என்று புலம்பலுற்றார். அதனிடையே இறைவன் அருள்வான் என ஒரு எண்ணம் உண்டாகிறது. அதனை எப்பொழுது அருள்வான் என்பது தெரியாமையால் சித்தம் கலக்கம் எய்துகிறது. அருள் பேரு எய்துவதற்கு முன் செய்கைக்குரிய உடம்பு நில்லாது கெடுமாயின் என் செய்வது என்று கவலை தோன்றுகிறது. அதனை இந்த பாட்டிலே தொடுத்து பாடியிருக்கிறார். மாதேவனே வருக, தன்மை நீங்காத மறந்து கொள்பவனே வருக, பெரிய மாணிக்கமணி போன்றவனே இப்பொழுதே வருக என்று சொல்லி புலம்புகின்றேன். நீ வந்து அருள்வதற்கு தாழாயாயினும் நின் திருவுளப்பாங்கினை அறியேன். எடுத்துள்ள இந்த உடம்பு இறந்தொழிந்தால் யார் என்ன செய்வேன், நீயே சொல்லுக என்கின்றார். இதனால் யாக்கை நிலையாமை கூறி விரைந்து அருள் புரிக என வேண்டிக் கொண்டவாறு அடுத்த பதிவிலே தொடரும். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.